18ஆம் தேதி கூட இருக்கும் சட்டமன்றம் எப்படி இருக்க போகுதுன்னு நினைக்கிறீங்க? அது பதவியேற்ற பிறகு பதவியேற்பு விழாவில் கூட நான் ஒயிட் பேப்பர் கொண்டு போறேன், என்னுடைய கஜானா காலி, அடுத்த நாள் சம்பளம் கொடுக்கறதுக்கு தமிழக ஆசிரியர்களுக்கும் ஊழியர்களுக்கும் சம்பளம் கொடுக்கறதுக்கு இல்லாத நக்கிட்டு போயிட்டாங்க சார் திமுக காரங்க. ஒரு பைசா கிடையாது. அப்படியே மு.க. ஸ்டாலின் செய்தது என்ன என்று கேட்டால், தான் திரும்பி வரப்போவதில்லை, எடப்பாடி பழனிசாமி வந்தா என்ன, விஜய் வந்தா என்ன, ஆழ்ந்து கஷ்டத்தை இருக்கட்டும்னு ஒரு துரோக செய்து கொண்டது திமுக. ரிசர்வ் வங்கியில் இருந்து 3 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க ஜனவரி 26 இந்த வருஷத்து 5 மாசத்துக்கு முன்னாடி. அந்த பணம் எங்க போச்சு? நாளைக்கு சட்டசபை எப்படி இருக்கும் நீங்க கேட்டீங்க. என்னுடைய குடும்பம், நான் அல்ல தன் மகன் அல்லது தன் பேரன், அந்த முதலமைச்சர் இருக்கையில் இருக்க வேண்டும் என்ற ஒரு ஆத்திரம், ஒரு வைத்தறிச்சல் விஜயை பார்ப்பதில் உண்மையாகவே உதயநிதி ஸ்டாலினுக்கு வயிற்றில் புலியை கரைக்கும். காரணம், ஏதாவது ஒரு வம்பும் பண்ணிட்டாங்கன்னா நல்ல பதில் சொல்ற அளவுக்கு ஆதவ அர்ஜுனாவும் புஷி ஆனந்தும் இருப்பாரு. முதலமைச்சர் ஒன்னுத்துக்கும் பதில் சொல்ல மாட்டார். இவங்க 2 பேரையும் விட்டுட்டு ஹேண்டில் பண்ணுவாரு. இதே ஸ்டாலின் சொல்லியிருக்காரு, 3 மாசம் நம்ம இந்த அரசாங்கத்துக்கு கவுந்துறோங்கிறாரு. முதல்ல 6 மாசம் டைம் கொடுக்குறேன்னாரு. உதயநிதி சொல்றாரு ஜென்சின்னு வேற தானே சொல்றாங்க. இந்த பின்னணியில் பார்த்தா கண்டிப்பாக தமிழக சட்டசபையில் அடிதடி நடக்கும், ரகளை நடக்கும், ரவுடிசம் நடக்கும். சார் வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். என்ன 2 பேருமே பிளாக் என்னாச்சு? நீங்களும் பிளாக், நானும் பிளாக். அது தளபதி விஜய் சொல்ற மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட். நீங்க ஒரு நாள் ஒயிட் போடுங்க, நான் ஒரு நாள் பிளாக் போடுறேன். அப்படிங்கிற மாதிரி. பிளாக் என்பதும் ஒயிட் என்பதும் தன்னுடைய டிரான்ஸ்பரன்சி, வெளிப்படைத்தன்மையை காண்பிக்கிறது என்று சொன்னார். அதனுடைய ரூபத்தில் தான் தங்களுடன் பேசும்பொழுது மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். தங்களை போன்ற இளைஞர்களை, என் 75-76 வயது ஆனாலும் தங்களை போன்றவர்களை பார்த்தால் எனக்கு மனதில் ஒரு சந்தோஷம் ஏற்படுகிறது. வாழ்க வளர்க. நீங்க கேள்வி கேளுங்க, எனக்கு தெரிஞ்சே சொல்றேன். இன்னைக்கு சுறுசுறுப்பா ஃபைட்டிங் மூட்ல இருக்கேன். அடிச்சு டொங்குன்னு அடிக்க போறேன் பாருங்க. ஓகே 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 சார். ஒண்ணுல சார், இப்ப விஜய் அவர்களுடைய 1 மாத காலம் கடந்து அவருடைய அரசு தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. பல விமர்சனங்கள் வந்துட்டு இருக்கு. இந்த நேரத்துலதான் முக்கியமா விஜய் அவர்கள் தங்களுடைய முதல் சட்டமன்ற கூட்டம், அது ஏற்கனவே நடந்திருந்தாலும் இப்பொழுது அபிஷியலா ஒரு முதல் முறையான சட்டமன்ற கூட்டம் 18ஆம் தேதி தொடங்க இருக்கு. அப்படிங்கிற சூழல்ல என்ன மாதிரியான விஷயங்கள் அரசு தரப்புல இருந்து இங்க எதிர்கட்சிகளுக்கு சொல்லவிருக்கு, இல்ல மக்களுக்கு சொல்லவிருக்கு? அந்த எதிர்கட்சிகள் எந்த அளவுக்கு இந்த அரச இன்னும் எப்படி சொல்றது, தங்களுடைய தோல்வியிலிருந்து பழி வாங்குறதுக்கான ஒரு களமா யூஸ் பண்ணிக்க போறாங்களா? இந்த சட்டமன்றம் 18ஆம் தேதி கூட இருக்கும் சட்டமன்றம் எப்படி இருக்க போகுதுன்னு நினைக்கிறீங்க? 26 நாட்கள் ஆய்க்கிறது முதலமைச்சராக பதவியேற்று. அதில் 4 நாட்கள் டெல்லியில் இருந்து விட்டார். பிரதமரையும் மத்திய நிதி அமைச்சர், மத்திய அமைச்சர்கள் எல்லாம் பார்த்துவிட்டு டெல்லிக்கிலிருந்து சென்னைக்கு வந்துவிட்டார். அது நடுவே மூகாம்பை கோவிலுக்கு போயிட்டு வந்தாரு. இந்த பின்னணியில் பார்த்தால் தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதல் சட்டசபை கூட்டத்தில் அதற்கு சமாளிப்பதற்கு மாதிரி இன்று மாலை நாம் இருவரும் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது 1 மணி நேரத்திற்குள் வெள்ளை அறிக்கை சமர்ப்பிக்க இருக்கிறார்கள். பைனான்சியல் ப்ராப்ளத்தை பத்தி, தமிழகத்தில் தேர்தல் சமயத்தில் எப்படி விஜய் அவர்கள் தமிழக கஜானாவை காலி செஞ்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மரியாதை சொல்லி, அது பதவியேற்ற பிறகு பதவியேற்பு விழாவில் கூட நான் ஒயிட் பேப்பர் கொண்டு போறேன், என்னுடைய கஜானா காலி, அடுத்த நாள் சம்பளம் கொடுக்கறதுக்கு தமிழக ஆசிரியர்களுக்கும் ஊழியர்களுக்கும் சம்பளம் கொடுக்கறதுக்கு இல்லாத நக்கிட்டு போயிட்டாங்க சார் திமுக காரங்க. ஒரு பைசா இல்ல, ஒரு பைசா கிடையாது. அப்படியே அதுக்கு ஒரு மாபெரும் இன்னல். அவருக்கு மு.க. ஸ்டாலின் செய்தது என்ன என்று கேட்டால், தான் திரும்பி வரப்போவதில்லை, எடப்பாடி பழனிசாமி வந்தா என்ன, விஜய் வந்தா என்ன, ஆழ்ந்து கஷ்டத்தை இருக்கட்டும்னு ஒரு துரோக செய்து கொண்டது திமுக. அதற்கு வெள்ளை அறிக்கை வர இருக்கிறது. கடந்த 1 மாதமாக முதலமைச்சர் விஜய் அவர்கள் தனித்தனி இலாக்காக்கள், தமிழகத்தில் மொத்தம் 28 முக்கிய இலாக்காக்கள் இருக்கிறது. அதுல 27 இலாக்காக்களுக்கு ரிவ்யூ பண்ணிட்டாரு. சட்டசபையில எது பேசணும் எது பேசக்கூடாதுங்கிறது தன் மனதுல நினைவு வச்சுருக்காரு, மனசுல பேசிட்டார். பிரதமரை பார்க்கும் பொழுது கூட தன்னுடைய சக அமைச்சர்கள் யாரையுமே அழைச்சிட்டு வரல. டெல்லியில ஆதவர்ஜனாவோ இல்ல
வில்சனோ ஃபைனான்ஸ் மினிஸ்டர் இல்ல புஷி யாருமே, அவரே வந்தாரு, அவரே பார்த்தாரு, போனாரு. இண்டஸ்ட்ரியலிஸ்ட் எல்லாம் பாக்குறாரு. தமிழகத்துடைய நிதி நிலைமை, பொருளாதார நிலைமை, விவசாய நிலைமை, சட்ட ஒழுங்கு எல்லாத்தையும் பார்த்தாரு. அவருக்கு வரக்கூடிய இன்னல்கள் அதிகமாக வளர்ந்து கொண்டே போகிறது. காரணம், இந்த தொலைக்காட்சிகள் இன்னமும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கைப்பாவையாகத்தான் இருக்கிறது. தமிழகத்தில் எது செய்தாலும் விஜய் எதுக்காக விஜயனுடைய மைனாரிட்டி அரசாங்கத்திற்கு எதிராக செய்ய போன்ற தோற்றத்தை உருவாக்கிறார்கள். கூடவே இருக்கக்கூடிய தோழமை கட்சிகளும் தமிழக மக்களுக்கு துரோகம் செய்வது என்று மனதில் வைத்துக் கொண்டு திருமாவளவன் உள்பட நான் எப்பவுனா ராஜினாமா பண்றேன், எப்பவுனா விட்டு போத்தேன்னு பயமுறுத்திட்டு இருக்காங்க. காரணம், இவரு மைனாரிட்டி. அது 140 இருந்ததுன்னா எவனும் பாச்சா பலிக்காது. 108 இருக்கிறதுனால தான் அவன் பின்னாடி குத்துறான், டக்கு டக்கு டக்குன்னு. சோ இந்த பின்னணியில் பார்த்தால், அந்த வெள்ளை அறிக்கை வந்த பிறகு தமிழக நிதிநிலை அறிக்கையும் வர இருக்கிறது இந்த மாசம் கடைசியில, பட்ஜெட். இடையே நிர்மலா சீதாராமனை தனியாக பன்று விட்டு பார்த்து விட்டு தன்னுடைய நிலைமைகள் எல்லாம் புரிந்து கொண்டு அவருக்கும் விளக்கி மத்திய அரசாங்கத்துடன் ஒரு மோதல் போக்கை தெரிவித்தார். இல்ல, இப்போ இங்க அவங்க பேசப்படுற விஷயம் வந்து நிர்மலா சீதாராமன் அவர்கள் விஜய் நம்பி காசு கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னது உண்மையா சார்? உண்மை. உண்மை. காரணம் என்ன என்று கேட்டால், இப்பதான் அதுக்கு ஒரு ஆங்கிலத்தில் ஒரு நல்ல சொல் இருக்கிறது, பேபி ஸ்டெப். குழந்தை நடப்பது போன்று நடக்கிறார். ஆட்சிக்கு வந்து 1 மாதம் கூட ஆகல. ஆக மொத்தம் அந்த ஹேண்ட் ஹோல்டிங் சொல்லுவாங்க, கை விரலை பிடித்துக் கொண்டு நடக்க வேண்டும் என்று. அதைத்தான் மோடியும் நிர்மலா சீதாராமன் செய்கிறார்கள். ஒன்று, தமிழகத்திற்கு கொடுக்க வேண்டிய நிதிகளை மத்திய அரசாங்கம் பாரபட்சமின்றி திமுக ஆட்சியிலும் கொடுத்தது. 13 லட்சம் கோடி கொடுத்தேன் என்று பிரதமரும் தேர்தல் காலத்தில் பேசியிருக்கிறார். அதே தேர்தல் சமயத்தில் விஜய் அவர்களும் 13 லட்சம் கோடியில 30% எங்க போச்சுங்க சார், 20% ஸ்டாலின் டாக்ஸா அப்படின்லாம் கேட்டார். ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அந்த பின்னணியில் பார்த்தால் நிதிநிலை அறிக்கையில் சில தர்ம சங்கடமான நிலைகள் வரக்கூடும் என்று நான் யூகிக்கிறேன். இன்று வெள்ளை அறிக்கையின் மூலம் பார்த்தால் வரவு இவ்வளவு ரூபாய், செலவு இவ்வளவு ரூபாய். அதை தவிர ரிசர்வ் வங்கியில் இருந்து 3 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க. ஜனவரி 26 இந்த வருஷத்து 5 மாசத்துக்கு முன்னாடி. அந்த பணம் எங்க போச்சு? அதை தவிர டாஸ்மார்க்ல இருந்து பிரதி பாட்டிலுக்கு 10 ரூபா பாலாஜின்னு இவர் பாடினாரு. அந்த 10 ரூபா கொண்டு அந்த பணம் எல்லாம் கட்சிக்கு போனதை தவிர அதில் வரக்கூடிய லாபம் எங்க போச்சு? இவ்வளவு லாபத்தையும் வச்சிருந்து நீங்க கஷ்டம் பைசா வந்து 1 பைசா வைக்காத போனீங்களா? அந்த பணம் எங்க போச்சுன்னா வெள்ளை அறிக்கையில ஒரு டீடைல் சம்மரி இருக்க போகுது. ஒண்ணு, நாளைக்கு சட்டசபை எப்படி இருக்கும்னு நீங்க கேட்டீங்க. தன்னுடைய குடும்பம், தான் அல்ல தன் மகன் அல்லது தன் பேரன், அந்த முதலமைச்சர் இருக்கையில் இருக்க வேண்டும் என்ற ஒரு ஒரு ஆத்திரம், ஒரு வைத்தறிச்சல் விஜயை பார்ப்பதில் உண்மையாகவே உதயநிதி ஸ்டாலினுக்கு வயிற்றில் புலியை கரைக்கும். காரணம், ஏதாவது ஒரு வம்பு பண்ணிட்டாங்கன்னா நன்ன பதில் சொல்ற அளவுக்கு ஆதவ அர்ஜுனாவும் புஷி ஆனந்தும் இருப்பாரு. முதலமைச்சர் ஒன்னுத்துக்கும் பதில் சொல்ல மாட்டார். இவங்க 2 பேரையும் விட்டுட்டு ஹேண்டில் பண்ணுவார். நேற்று கட்சிகளிடமிருந்து அட்மிட் பண்ணாங்களே மதுராந்தக கூட்டத்தில், பல கட்சியிலிருந்து தாவேக்காவில் சேர்ந்த கூட்டத்தில் ஆதவ அர்ஜுனா பேச்சு என்பது முதலமைச்சருடைய பேச்சை பிரதிபலிக்கிறது என்று நான் யூகிக்க முடிகிறது. ஒரு பத்திரிகையாளனாக 45 ஆண்டு காலம் டெல்லியில் பத்திரிகை தொழில் புரிந்து இந்த ஆதவ அர்ஜுனாவுடைய பேச்சு கேட்டால் முதலமைச்சர் விஜயுடன் பேசி கலந்து கொண்டுதான் அந்த பேச்சை பேசியிருப்பாரோ என்ற சந்தேகம் எனக்கு வருகிறது. காரணம், அதில் 3 குறிப்புகளை கொடுத்தார். தமிழக சட்டமன்றத்தில் அம்மையார் ஜெயலலிதாவுடைய புடவையை எல்லாம் 1989 இதே திமுகவும் இதே ஸ்டாலினும் இதே துரைமுருகனும் அவிழ்த்தார்கள், கருணாநிதி அதே காலம் செய்தார் என்றெல்லாம் பேசியிருக்கிறார். அந்த பேச்சின் பின்னணியில் பார்த்தால் தவிர கடந்த 3-4 நாட்களாக புதிய தலைமுறை, தினத்தந்தி, நியூஸ் 18, சன் டிவி போன்ற அனைத்து தொலைக்காட்சிகளிலும் ஏதோ தமிழகத்தில் ஒன்றுதான் ஒரு 400-500 பாலியல் அத்துமீறல் நடக்கிறது என்று ஒரு பித்தரிக்கிறார்கள். இதே ஸ்டாலின் சொல்லியிருக்காரு, 3 மாசம் நம்ம இந்த அரசாங்கத்துக்கு கவுந்துறோங்கிறாரு. முதல்ல 6 மாசம் டைம் கொடுக்குறேன்னாரு. உதயநிதி சொல்றாரு ஜென்சின்னு வேற தானே சொல்றாங்க.
இந்த பின்னணியில் பார்த்தால் கண்டிப்பாக தமிழக சட்டசபையில் அடிதடி நடக்கும், ரகளை நடக்கும், ரவுடிசம் நடக்கும். இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர்ல அதை நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறீங்க. ஆமா, கண்டிப்பாக. ஏன்னா அதனுடைய ஒரு முஸ்லீம்களை திமுகவும் அதிமுகவும் தயார் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். அதிமுக ஏற்கனவே ஒரு 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 அவல நிலையில் இருப்பதனால் அவரும் தங்களுடைய ஆத்திரங்களை எல்லாம் வெளியே காண்பிப்பார்கள். இதில் வெளிநடப்பு அதிகமாக இருக்கும். சட்டையை கிழிச்சுப்பாங்க, கருப்பு சட்டை போட்டுன்னு வருவாங்க. நம்ம 2 பேரும் இப்ப கருப்பு சட்டை போட்டிருக்க மாதிரி சட்டசபை உள்ளே கருப்பு சட்டை போட்டுன்னு வருவாங்க. இதெல்லாம் பார்க்கணும். அதுக்குதான் முதலமைச்சர் சொல்லிட்டாரு பிளாக் அண்ட் ஒயிட்டா இருப்பேன்னுட்டு. ஸோ ஒயிட்டை போட்டுன்னு வருவாங்க 2 பேரு, சண்டை இருக்கும். இதுல ஒரு 5-6 அமைச்சர்களுடைய ஒரு பார்வையை நான் பார்க்க வேண்டும். இது நடுவே தமிழக சட்டமன்றத்தை அதிமுகவும் திமுகவும் செய்யாத ஒரு காரியத்தை முதலமைச்சர் விஜய் செய்து காண்பிக்க இருக்கிறார். டைரக்ட் டெலிகாஸ்ட் பண்றேன்னு ஒத்துன்னு இருக்காங்க. யூடியூப்ல வரும், டெலிவிஷன்ல வரும். அந்த டைரக்ட் டெலிகாஸ்ட் வந்ததுன்னா அதுல யார் யார் என்னென்ன அடிக்கிறாங்க, அடிச்சு எப்படி லோக்சபா செக்ரட்டரி ராஜ்யசபா டெலிவிஷன்ல வருதுங்களோ அதே மாதிரி தமிழகத்திலும் அந்த டெலிவிஷன்ல வந்ததுன்னா பொதுமக்கள் பார்த்து கொண்டு இருப்பார்கள். சட்டசபையில் நடக்கக்கூடிய ரகடைகள், ரவுடிசத்தை காண்பிப்பார்கள், பார்ப்பார்கள். ஆமா, எப்பொழுதுமே அது ஆளுங்கட்சிக்கு சாதகமானதா கேமரா இருக்கும். அப்போ இப்போ டெலிகாஸ்ட் பண்றாங்க அப்படின்னா எதிர்கட்சியில இருக்கக்கூடியவங்க என்ன மாதிரி நக்கல் நையாண்டி பண்றாங்க, என்ன மாதிரி விஷயங்களை முதல்ல சொல்லிட்டாங்க. போன வாட்டி காமிச்சாங்களே, போன வாட்டி அந்த நம்பிக்கை வாக்கெடுப்போது கூட ஒரு நாள் கூட ஒரு கட்டிங் கூட போடல, எடிட் பண்ணி வரவே இல்லைங்களே. அது டைரக்ட் டெலிகாஸ்ட் தானே கொடுத்தாங்க. அதற்கு இன்னும் ஒரு வருடத்திற்குள்ள பார்த்துட்டே இருங்க. டைரக்ட் டெலிகாஸ்ட் நீங்க பிரைவேட்டுக்கு கொடுக்கலாம், தூர்தர்ஷன் கொடுக்கலாம், இல்ல நீங்க சொந்த டெலிவிஷன். நான் கேள்விப்படுகிறேன் வெற்றி என்ற டெலிவிஷன் வரப்போகுதுன்னு தமிழக வெற்றி கழகத்தில், அது மூலமா டைரக்ட் டெலிகாஸ்ட் பண்ணலாம். எப்படி இருந்தாலும் ஒளிப்பதிவு, நேரடி ஒளிப்பதிவு இருந்தால் தமிழக மக்களுக்கு 8 கோடி தமிழ் மக்கள் பார்க்கக்கூடிய அளவிற்கு டிரான்ஸ்பரண்டா வெளிப்படையாக தமிழக வெற்றி கழக அரசு இருக்கும் என்பதை முதலமைச்சர் சொல்லுவதை நிரூபித்து காண்பிப்பார். பொதுமக்கள் தெரிந்து கொள்ளலாம் தங்களுடைய எம்எல்ஏக்கள் எப்படி செயல்படுகிறார்கள், யார் ரவுடியா இருக்காங்க, யார் பெஞ்சு தாவறாங்க, யார். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், எடப்பாடி பழனிசாமி சீஃப் மினிஸ்டரா இருக்கும்போது இதே துரைமுருகன்லாம் தனபால் அந்த ஸ்பீக்கரா இருக்கும்போது மேடல் ஏறி கீழ்ச்சாங்க. ஞாபகம் இருக்குல்ல உங்களுக்கு? அது மாதிரி பிரபாகரனுக்கு மூஞ்சில பேப்பரை விட்டு அடிப்பாங்க, மைக்க உடைப்பாங்க, எல்லாம் நடக்க போகுது. நாளையில இருந்து நாங்கள் ஒரு காட்சியை பார்க்கலாம், சட்டமன்றத்தில் ஒரு ரகலையை பார்க்கலாம் என்பதுதான் என்னுடைய கருத்து. அது நடுவுல இப்ப செந்தில் பாலாஜியும் KN நேரு அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா இன்னும் ஆத்திரம் வந்துடும் அவங்களுக்கு. அதை தவிர கவர்னர் ப்ராசிக்யூஷன் பண்ணதுக்கு பர்மிஷன் கொடுத்துட்டாரு தம்பி. அதனால இதெல்லாம் விடமாட்டாங்க. இது என்னுடைய அறிவு கூர்மையில் நான் சொல்லுகிறேன். இதை தவிர நிறைய பாம்ஷெல் வச்சிருப்பாரு விஜய், தடால்னு அடிப்பாரு போட்டு. முக்கியமா எதிர்கட்சிகள் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, இந்த பாலியல் வன்கொடுமை அதெல்லாம் நடக்குது, அதை பத்தி பேசியிருக்காங்க. மின்வெட்டு அப்படின்னு ஒண்ணு இருக்கு அப்படிங்கறது மாதிரி பேசுறாங்க. நானும் சென்னையில தான் இருக்கேன், எனக்கு தெரிஞ்சு எங்க ஏரியால எந்த மின்வெட்டுமே கிடையாது. ஒரு பொய்யான புரோபகண்டாவை இங்க பேசுறதுக்கு இருக்காங்க. அது சட்டசபையிலும் பேச இருக்காங்க. முதல் தடவை விஜய் அவர்கள் மௌனம் காத்த மாதிரி இந்த முறையும் மௌனம் காத்து அமைச்சர்களோ வேற யாரோ பதில் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? மௌனம் காப்பார். முதலமைச்சருடைய குணாதிசயங்களே மௌனம் காப்பார். அதை கேட்க வேண்டும் என்றால் எதற்குமே ஒரு அலட்டிக்காத, எக்ஸைட் ஆகாது, பரபரப்புடன் இல்லாம. இப்ப எனக்குன்னா என்னுடைய நேச்சரே டக்கு 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 டக்குன்னு சொல்லிடுவேன் நான். சில பேர் எல்லாம் சைலண்டா இருப்பாங்க. என் சம்சாரம் சைலண்டா இருக்குதுங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குணாதிசயங்க. நான் ஸ்டாலினை பார்த்திருக்கேன், ஐயா கருணாநிதியை பார்த்திருக்கேன், அம்மையார் ஜெயலலிதாவை நேரம் பேசியிருக்கேன், பார்த்திருக்கேன், எல்லாம் பண்ணியிருக்கேன். அவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு 5 விரல் ஒன்னா இல்லைங்க தம்பி. இது உயரமா இருக்குது, குட்டியா இருக்கு. ஒவ்வொருத்தரும் நேச்சர் ஒரு மாதிரி. ஆனா விஜய் பொருட்படுத்த மாட்டேன், வாய் மூணு இருப்பாரு. கரூர் சம்பவத்திற்கு பிறகு வீடியோ பட்டது 15 நாள் கழிச்சு தான் வீடியோ பட்டாரு. பரபரப்புன்னு பண்ணல அவர், ஓடி ஒளிஞ்சான்னு நாங்க அதுக்கு பதில் சொன்னார் அவர் ஒரு நாளைக்கு. அதனால நிதானத்துடன் இருப்பவர் விஜய் அவர்கள். அதனால அவருடைய நிதானத்தை நீங்க எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அவர் மௌனமா இருப்பாருன்னு மற்ற மந்திரிகள்லாம் பேச ஆரம்பிச்சாங்கன்னா உதயநிதிக்கு அந்த கண்ணில் முளாடி தூடுற மாதிரி இருக்குங்க. அப்படி ஒரு பச்சை மிளகாய் கடிச்சு கடிக்கிறதுக்கு பாருங்க, அந்த மாதிரி இருக்கும் பதில் சொல்லுவாரு. இவங்க 2 பேரும் ஏந்துப்பாங்க, அடிச்சுப்பாங்க, உதச்சுப்பாங்க. ஒரு பெஞ்சு தான் நடுவில் இருக்குது. அவன் ஏந்து போய் அப்படி பிடிக்க பார்ப்பான். அதெல்லாம் நடக்கும் பாருங்க. அதை தவிர
கடந்த 45 ஆண்டுகளாக நாடாளுமன்றத்தை ரிப்போர்ட்டிங் செய்வதனால் தெலுங்கு, ஆங்கிலம், தமிழ் பத்திரிகைகளுக்கெல்லாம் என்னுடைய அனுபவத்தில் சொல்லுகிறேன், அமித்ஷா மாதிரி ஆதவ அர்ஜுனா இருக்காங்க. புஷி ஆனந்த் வந்து ராஜ்நாத் சிங் மாதிரி இருக்காரு. விஜய் வந்து மோடி மாதிரி இருக்கார், சைலண்டா இருக்கார். நீ என்ன ஒண்ணா நடந்துக்கடா, எங்க மூணு இருப்பேன்னு இருப்ப. அதுதான் ஒற்றுமை வேற்றுமை பார்க்க முடிகிறது. இந்த முதல் சட்டசபையில் பல நடனங்கள், நாடகங்கள் நடக்கும், அதை எதிர்பார்க்கலாம். வெளிநடப்பு இருக்கும் சொல்றீங்களா? வெளிநடப்பு ஒண்ணுமே இல்லைங்க, சொக்காய் கீச்சுக்காக தானே. அது பாருங்க, இதே ஸ்டாலின் தான் சொக்காய் கீச்சு வெளில வந்தாரு டெக்குன்னு. அது மாதிரி எல்லாம் நடக்கும், உங்களுக்கு ரகலை நடக்கும், வன்முறையும் நடக்கும். அந்த இடத்துல அவனுக்கு இருக்கிறதுக்கு பிடிக்கலைங்க. அந்த முதலமைச்சர் சீட்ல தங்க குடும்பம் தான் வரணும்னு வச்சிருந்தாங்க பாருங்க, அது ஏமாத்திட்டாரு நம்ம பொதுமக்கள். 1,80,00,000 வாக்காளர்கள் விஜயை தேர்ந்தெடுத்துட்டாங்க. என்ன பண்ண முடியும்? நீ அவனை எடுத்துரு, ஓட்டு போட்டு எடுத்துரு, நீ உட்காந்துக்க வந்து யார் மாட்டாங்கிறாங்க. அதுதான் ஜனநாயகம். தொடர்ந்து அரசு வந்து இங்க அவங்களோட வேலைகளை பார்த்துட்டு இருந்தாலும் திமுக தரப்புல இருந்து தங்களோட தோல்விய கிட்டத்தட்ட 40 நாட்களுக்கு மேல கடந்துமே அவங்களால தாங்கிக்க முடியாம ஒவ்வொரு இடத்துலயும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. சோ இந்த ஒரு வெளிப்பாடு சட்டசபையிலும் இருக்கு. சட்டசபையிலும் வெளிப்பட்டுச்சு அப்படின்னா மக்கள் திமுக மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை இருக்கிற கொஞ்சம் நம்பிக்கையும் இழந்துருவாங்கல்ல. ரெண்டு பக்கமா நான் சொல்லலாம். ஒண்ணு வந்து தே வில் சப்போர்ட் விஜய். எதிர்கட்சிகள் இந்திய ஜனநாயகத்துக்கு தேவை. இது மாதிரி வன்முறை செய்யக்கூடிய எதிர்கட்சி தேவையில்லை, ரவுடிசம் செய்யறதுக்கு தேவையில்லை. நீங்க வந்து ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை சொல்லுங்கள், விஜய் கேட்டுக்க சொல்ல தயார். நான் ஒரு ரகசியத்தை ஒண்ணு சொல்றேன். விஜய் பிரதமரை பார்க்கும் பொழுது பிரதமர் சொன்னார் விஜயிடம், நான் ஊர்ஜிதப்படுத்தப்பட்ட செய்தியை சொல்லுகிறேன். விஜய், உங்களுடைய யூடியூப் எல்லாம் பார்த்தேன், நீங்க வந்து பசி பட்டினி தெரியும், ஏழ்மை பார்த்திருக்கிறேன் அப்படின்னு நீங்க பேசியிருக்கீங்க, வாழ்த்துக்கள். ஒரு ஏழையம்மன் தான் சீஃப் மினிஸ்டர் ஆனா நீ வருஷத்துக்கு 2000 கோடி சம்பாதிச்சீங்க ஆஸ் எ ஹீரோ, சூப்பர் ஸ்டார். அதை விட்டுட்டு நீங்க அரசியல்ல வந்திருக்கீங்க. ஆனா எதிர்க்க வேண்டிய பாதை மிக மிக கடுமையானது, கரடுமுரடானது. உங்களுக்கு நான் ஒரு எச்சரிக்கை விடுகிறேன் விஜய் அவர்களே என்று பிரதமர் அவருக்கு ஒரு சில டிப்ஸ் கொடுத்திருக்காரு, புத்திமதி சொல்லியிருக்காரு. நான் 13 வருஷம் சீஃப் மினிஸ்டரா இருந்தேன் குஜராத்ல, 12 வருஷம் பிரதமரா இருக்கேன், 25 வருஷம் தொடர்ந்து இருக்கேன். நான் எதிர்பார்க்காத எதிர்ப்புகள் கிடையாது. உங்ககிட்டயோ 108 எம்எல்ஏல 80 பேர் ஃபர்ஸ்ட் டைமர், எல்லாம் 20 வயசு 25 வயசு தப்புன்னு வந்துட்டாங்க எல்லாரும். அவங்களெல்லாம் ஜாக்கிரதையா மேட் பண்ணி வச்சுக்கோ. பயிற்சி முகாம் அதுக்காக பயிற்சி முகாம் நடத்தினா இருக்கு இன்னைக்கு. அவங்க கிட்ட சொல்லுங்க, இந்த ஒரு டேப் ரெக்கார்ட் பண்றது, ஸ்கைப் கேமரா வச்சுக்கிறது, உங்க ஸ்டிங் ஆபரேஷன் பண்றது, நம்ம 2 பேரும் ஏதாவது ஒரு பொம்னாட்டி பத்தி நான் சொல்லுவேன், நீங்க வச்சுக்கோங்க, அதை எடுத்துட்டு ஓஹோன்னு கத்துறது, இல்ல கையில ஒரு 2 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு அதை போட்டோ எடுத்துட்டு வேற ஊழல் பண்ணாரு ராபின்சன், நம்ம ராஜகோபால் 2 லட்சம் வாங்கினாரு, அந்த படத்தை வச்சு காமிக்கிறது. இதுல இருந்து ஜாகிரதையாருன்னு ஒரு புத்திமதி சொன்னார் முதலமைச்சரிடம் பிரதமர். ஆக மொத்தம் அதையும் பின்னணியில் வைத்துக் கொண்டு ராகுல் காந்தி சந்திப்பும் பொழுது கூட தாங்கள் கண்டிப்பாக 5 வருடம் நீடித்து இருப்பீர்கள் என்று சொன்னாலும் திருமாவளவன் போன்றவர்கள் எல்லாம் என்னைக்கு என்ன நாங்க வித்ட்ரா பண்ணுவோம் சொல்றதுக்கெல்லாம் ஒரு சூழ்நிலையை உருவாக்கினார்கள். இந்த தமிழக சட்டமன்றத்தில் எப்படி இருக்கும் என்பதை பார்த்து. ஆனால் அந்த ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள் டைட் ரோப் வாக்கிங், ஒரு கயிறு மேல் நடக்குது, ரொம்ப டைட்டா பேலன்ஸா நடக்கும், அது மாதிரி நடந்துட்டு போறாரு விஜய். கரடு முரடான பாதைகள் இருக்கத்தான் இருக்கும். இன்னும் 2-3 செஷன் பார்த்துட்டாருன்னா அப்புறம் புரிஞ்சுக்காரு. இந்த ஒரு மாதத்தில் பல இலாக்காக்களை அவர் பரிசீலனை செய்த பொழுது அவருக்கு கிடைத்த ஒரு ஐடியாக்கள் ஒன்னே ஒன்று சொல்றேங்க தம்பி. எங்கிட்ட ஒரு சீனியர் ஆபீசர் சொன்னார் இன்னைக்கு காலையில, சென்னையில அடுக்குமாடி கட்டடம் கட்டுறதுக்கு பர்மிஷன் கொடுத்துட்டாரு விஜய் இன்னைக்கு காத்தால. தெரியுமா உங்களுக்கு? அது சிஎம்டிக்கு முழு அதிகாரம் கொடுத்துட்டாங்க. அப்ப ஓ பன்னீர்செல்வம் மந்திரியா இருந்தபோது கையில ஒவ்வொன்றுத்துக்கும் 50 லட்சம், 1 லட்சம், 10 கோடி, 2 கோடி வாங்கினாரு. இப்ப என்னது வாங்கினாரு? ஸ்டாலின் போன அரசுல சேகர்பாபு கையில இருந்தது சிஎம்டிஏ. நல்லா பணம் வச்சாங்களா இல்லையா? அது குடும்பத்துக்கு போச்சா இல்லையா? இந்த ஊழலை நிறுத்தி வந்து விஜய் தானே தம்பி.
இது யாருங்க பொதுமக்கள்கிட்ட கொண்டு போய் சொல்றாங்க? எக்ஸப்ட் யுவர் சேனல், எக்ஸப்ட் யூ அண்ட் மீ. ஆக மொத்தம் ஊழலை 5 இலாக்காக்களை பண்ணி விட்டார் அவர். போதாத குறைக்கு மதுராந்தக விழாவில் ஆதவ அர்ஜுனா சொன்னாரு, நான் கேட்டேன், ராஜ்மோகன் செய்தித்துறை அமைச்சருக்கு முதலமைச்சர் கட்டளை எடுத்திருக்கிறார். 2021 2026 மட்டும் எவ்வளவு பத்திரிகை விளம்பரம் கொடுத்திருக்காரு ஸ்டாலின், உங்களுக்கு நிதி ஒதுக்கியது எவ்வளவு, செலவு எவ்வளவு, கணக்கு கொடுங்கன்னு கணக்கு எடுத்துட்டு இருக்காங்க. நாளைக்கு காத்தால அந்த கணக்கு வந்துன்னு வச்சுங்க, இவ்வளோ ரூபாய் லூட்டி அடிச்சிருக்காங்க தமிழ்நாட்டுக்கு காண்பிக்க இருக்கிறார். அங்கேயும் ஊழலை கட் பண்ணுவார். எங்கெங்க ஊழல் இருக்குதோ அங்கெல்லாம் இப்ப பாருங்க, ஃபேமிலி ஃபண்டுன்னு ஒண்ணு வாங்கினார் பாருங்க, பிஎஃப், அந்த பார்ட்டி ஃபண்ட், அதெல்லாம் கட் பண்ணாரு. 5 விஷயத்த கட் பண்ணிருக்காரு. இதெல்லாம் யாருங்க பப்ளிக்ல போய் சொல்றாங்க? நம்ம 2 பேரை தவிர எவனுமே சொல்றது இல்லையா தம்பி? ஆக மொத்தம் அந்த சிஎம்டி ரூலை அமெண்ட் பண்ணது முதலமைச்சருக்கு ஒரு சல்யூட். விஜய்க்கு யாருன்னா நீங்க 10 மாடி கட்டலாம் வீடு, ஏன் மந்திரி கிட்ட பர்மிஷன் வாங்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்புறம் இதே ஆளுங்க இந்த பாஷ்யம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒருத்தருக்கு அவெல்லாம் சதி செய்தார்கள். அதுதான் ஆதவ அர்ஜுனா பல மீட்டிங்ல சொல்லியிருக்காரு. மிதுன் பழனிசாமியும் உதயநிதி பேசினாங்களாம். இது என்னங்க இது? 2 பேரும் எரியும் பூனியுமா இருந்தாங்க நேத்தி மட்டும், இன்னைக்கு தோல் மேல் கை போடன்னு போறாங்க. இது எப்படி இது? ஆக மொத்தம் 2 பேருக்குமே அந்த விஜய் அங்க உட்காந்துருக்கிறது பிடிக்கல, சீஃப் மினிஸ்டர் சேர்ல. நீ பொதுமக்கள்கிட்ட கலைச்சு பண்ணி 5 வருஷம் கழிச்சு யார் வாங்கினாங்கிறாங்க? எடுத்துட்டு அவர் வெளில போடுவார். அவர் வெற்றி அடைஞ்சு இன்னைக்கு தேர்தல் வச்சோன்னு 200 சீட்டு அடிப்பாருங்க விஜய். அந்த பயத்துல வாய மூண்டு இருக்காங்க, எல்லாரும் வாழை மூடின்னு இருக்காங்க. இப்ப வெள்ளை அறிக்கை நாளைக்கு வெளியிடுறாங்க அப்படிங்கிற பட்சத்துல எதிர்கட்சியுடைய அந்த அந்த எதிர்கட்சியுடைய அவங்களுடைய அந்த பார்வை எப்படி இருக்கும்? எதிர்கட்சி என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க? அண்ட் இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் புரிய இருக்கு? ஊழல் ஒன்னே சிம்பிளா சொல்றேங்க, உங்களுடைய நேயர்களுக்கு. தமிழக அரசாங்கத்தினுடைய வரவு 100 ரூபாங்க. திமுக செலவு செஞ்சது 210 ரூபாய் செலவிச்சாங்க. கடன் வாங்கினாங்க, டாஸ்மார்க்ல வரக்கூடிய வருமானத்தை சேர்த்தாங்க, 100 எல்லாம் சேர்ந்து மொத்தம் 210 220 வந்துன்னு வச்சுங்க. செலவு செஞ்சதுங்க 80-90 கோடி தாங்க. சாரி 90 தான். மீதி 20 எங்க போச்சுங்க? அதுதான் கேட்கிறாரு விஜய். அதுதான் இந்த வெள்ளை அறிக்கையில வரப்போகுது. ரிசீட்ஸ், பேலன்ஸ், எக்ஸ்பெண்டிச்சர், இது 3 தான் வெள்ளை அறிக்கை. உங்களுக்கு சிம்பிள் டேர்ம்ல சொன்னேன் நான். அவங்களுக்கு எத்தனை லட்சம் கோடிங்கிறது தான் 100 ஒரு பேஸ் லைன். அதுல திமுக செய்தது ஊழல் என்பதை நிரூபிக்க இருக்கிறார். அதை நான் தருத்துவேன்னு சொல்லாரு. அவர் சொல்றாரு, நான் வருஷம் வெள்ளை அடிக்க தரேன்டா அப்படிங்கிறாரு. இந்த வருஷத்துக்கு இவ்வளவு ரூபாய் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு சார். நிரூபிக்கிறாங்க அப்படின்னா இந்த கட்சிக்கு போயிருக்கு, கட்சி தலைமைக்கு போயிருக்கு அப்படின்னா, அப்போ கட்சி தலைவரையோ ஸ்டாலின் அவர்களையோ கைது பண்றதுக்கான நடவடிக்கையும் இருக்குமா? கைது பண்ணக்கூடிய அளவுக்கு ப்ரூவ் பண்ணுவார், அதை நிரூபித்து காண்பிப்பார். அப்புறம் சட்ட ஒழுங்கு தான் இருக்கும். அப்புறமா இப்ப அவங்களால பேச ஒண்ணுங்க, இந்த திமுக அரசியல் ரீதியாக தான் வாழ நெருக்கணுமே தவிர, ஒட்ட நெருக்கணுமே தவிர ஊழல்கள் பண்ண முடியாது. அதுக்காக தான் அவர் கே நேருவையும் துரைமுருகனையும் செந்தில் பாலாஜியும் அரெஸ்ட் பண்ணிட்டான்னு வச்சுங்க, அவனு பிச்சு போடும். அதிமுக இருக்க மாதிரி இப்ப திமுக வந்துடும். 2027 நீங்க திமுக பிளவு, திமுக உடைவதை தாங்கள் பார்க்கலாம். கனிமொழி இப்படி போயிடுவாங்க. வெஸ்ட் பெங்கால் என்ன நடக்குது பாத்தீங்கன்னா, மம்தா பானர்ஜிக்கு என்ன ஆச்சு? அந்த மாதிரி முக ஸ்டாலினுக்கு 27 ஆகும் போது விஜய் பண்ணுவார். ஓகே 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 சார். ஓகே சார், நாளைக்கு சட்டமன்ற கூட்டம் எப்படி இருக்க போகுது, அங்க என்ன மாதிரி நிலவரம் இருக்க போகுதுங்கிறத நம்ம என்ன மாதிரி பேசியிருக்காங்க அப்படிங்கிறது திரும்பவும் நம்ம பேசுவோம். உங்களோட நேரத்தை ஒதுக்கி எங்களுடைய கேள்விகளுக்கு மிக தெளிவான விளக்கம் கொடுத்ததுக்கு நன்றி சார். தேங்க்யூ, நன்றி.